ஹாய் காய்ஸ், நாங்கள் எல்லாரும் சண்டே மார்க்கெட் போகிறோம். நீங்களும் வந்து பாருங்கள். ஒரு வழியாக நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துட்டோங்க. செம்ம ரஷ்ஷுங்க. இது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ராக்கி தாங்க. ரக்ஷாபந்தன் வருது இல்லையா, அதனால் எங்கே பார்த்தாலும் ஒரே ரக்ஷாபந்தன் கயிறு தான். எல்லா இடத்துலையும் சீப் அண்ட் ரேட்டாக நல்லா கிடைக்கும். அதனால் எல்லாம் செம்ம ரஷ்ஷாக இருந்தது. அப்படியே பார்த்தோம். எப்போ என்ன ரேட்டு இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் எல்லா மாடலையும் காட்டுறேன். இல்லை ஒரே மாடலில் நிறைய கலர்ஸ் இருந்தது, சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லா செப்பலுமே பாப்பாங்கிட்ட இருக்குது. அதனால் நான் எதுவும் வாங்கலாம் வரல, சும்மா அப்படியே பார்த்துட்டு போகலான்னு தான் வந்திருக்கோம். உங்களுக்கு காட்ட தான் வந்திருக்கோம். இது எங்களுடைய ஃபஸ்ட்டு வீடியோங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்து நான் அதுக்கப்புறம் என்ன வீடியோ போடலான்னு யோசிக்கிறேன். செப்பல்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சுங்க, எல்லாமே பார்த்தாச்சுங்க. இது சுடிதாருங்க. இந்த சுடிதார் என்ன ரேட் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். உண்மையாகவே இது பியூர் காட்டனுங்க, சூப்பராக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் கூட போட்டுக்கிறாங்க, செம்ம குவாலிட்டியாக இருக்கும். பக்கத்தில் பர்ஸு, இன்னரு, லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ் எல்லாமே இருக்குங்க. எதுவுமே இல்லாமல் இந்த மார்க்கெட்டில் இல்லவே இல்லை. ரக்ஷாபந்தன் பார்க்குற இடம்லாம் ரக்ஷாபந்தனுங்க. அவ்வளோ கயிறு இருந்தது. என்னால் வீடியோவே எடுக்கவே முடியல. பாப்பா தான் வீடியோ எடுத்தான், அவளால் எடுக்கவே முடியல. சாரீஸ் எல்லாமே, சாரீஸ்லாம் செம்மையாக இருக்குங்க. நான் நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன். மும்பையில் இந்த மாதிரி சண்டே மார்க்கெட் போடுறது சண்டே தான் போடுவாங்க. அதனால் எல்லாம் கோணியில் தான் கீழே போட்டு வைப்பாங்க. ஏன்னா மற்ற நாளில் கடைங்க இருக்காது. இது 10 ரூபாங்க. இந்த பேக்கெட் எது எடுத்தாலும் 10 ரூபா. நல்லாயிருக்கும். சுற்றி ரக்ஷம். இவங்க என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்க. மும்பையில் ஃபஸ்ட்டு என்னை விசிட் பண்ணுறவங்க தான். அதனால் எனக்கு அவங்க ரொம்ப ஸ்பெஷல். இது ரக்ஷாபந்தன் நமக்குன்னு ரக்ஷாபந்தன் தேவைங்க. பாப்பா நிறைய பேர் கட்டுவாங்க. எனக்கும் இங்கே 2-3 பேர் இருக்காங்க அண்ணனுங்க, அவங்களுக்கும் நான் கட்டுவேன். அதுக்காக ஒரு 20 பேக்கெட் வாங்கியாச்சு. இந்த பேக்கோட ரேட்டு என்ன இருக்கும்னு நீங்கள் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற கமெண்ட் அதோட ஒத்து போதான்னு நான் மெசேஜில் சொல்கிறேன். ஆனால் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி பேக் இது வரைக்கும் நான் இது எது எடுத்தாலும் 10 ரூபா தாங்க. அந்த கருப்பு கலர் பாசி வச்ச செயின் அதெல்லாம் 100-120 அவ்வளோதாங்க இருக்கும். அதுக்கு மேலே அதிகமாகலாம் இருக்கவே இருக்காது. அதுலேயே நம்ம ரேட்டு குறைச்சிக்கிட்டோன்னா பார்த்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க ஹோல்சேலில் தான் கொண்டு வராங்க. நான் கையில் வச்சுருக்கேன் இந்த கொலுசு வெறும் 80 ருபீஸ் தான். ஆனால் எல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் ஏற்கனவே எல்லாம் வாங்கியிருக்கேன். நான் கையில் பார்த்துட்ருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பர்பிள் கலர் ட்ரெஸ் வெறும் 250 சொன்னாங்க. உள்ளே போடுற அந்த இதோடு சேர்ந்து வந்துடும் 250. ஆனால் எனக்கு அது பிடிக்கலை, அதனால் வாங்கலை. அப்படியே வந்தாச்சு. அப்படியே பாப்பா புக்ஸ் கேட்டிருந்தா, அதனால் புக்ஸ் மட்டும் பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துட்டோங்க.